தென்காசி நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க தென்காசி புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து பொதிகை ரயில் நிலையம் மூலம் புறப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தென்காசி செல்லவிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக காவல்துறை, ரயில்வே பாதுகாப்பு பணியினர் என 500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தென்காசிக்கு புறப்பட்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க தென்காசி புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து பொதிகை ரயில் நிலையம் மூலம் தென்காசிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக காவல்துறை, ரயில்வே பாதுகாப்பு பணியினர் என 500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான மேலும் சில விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் தாமஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் தாமஸ், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக தென்காசி மாவட்டத்தில் அரசின் சார்பில் நடைபெற இருக்கின்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை எழும்பூரில் உள்ள ரயில் நிலையத்தில் இருந்து பொதிகை ரயில் மூலமாக தென்காசிக்கு புறப்பட இருக்கிறார். இதன் காரணமாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து 8:40 மணி அளவில் பொதிகை ரயிலானது புறப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் ரயில்வே நடைபாதையில் ஏராளமான திமுக தொண்டர்கள் அவருக்கு ஆதரவாக இங்கே திறந்திருக்கின்றனர். குறிப்பாக முதலமைச்சரின் பயணத்திற்காக பொதிகை ரயில் சலூன் என்கின்ற சொகுசு பெட்டி இணைக்கப்பட்டுள்ளது. இதில் சொகுசு ஓட்டலில் உள்ளது போல் பல்வேறு வசதிகள் உண்டு. இந்த இந்திய ரயில்வே நிர்வாகத்தின் சார்பாகவும், ஐஆர்சிசி நிர்வாகம் சார்பாகவும் ஜனாதிபதி, அதே போன்று துணை ஜனாதிபதி, கவர்னர், முதலமைச்சர் போன்ற உயர் பதவி இருப்பவர்கள் விமானம் மூலம் செல்ல முடியாத இடங்களுக்கு செல்வதற்காக சலூன் என்ற இந்த சொகுசு வசதிகளை கொண்ட தனி பெட்டியை உருவாக்கியுள்ளது. இந்த சலூன் பெட்டி என்பது நகரும் வீடு போன்றது. இந்த சலூன் பெட்டியில் குறிப்பாக கழிவுக்கரை வசதியுடன் கூடிய 2 பெட்ரூம், பெரிய ஹால், டைனிங் டேபிள், உட்கார சோபா, நாற்காலி, சமையலறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சரின் இந்த சொகுசு ரயில் பெட்டியில் பயணம் செய்வதற்காக அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் இந்த பயணத்தில் அவருடன் பங்கேற்றிருக்கின்றார். பொதுமக்களும் இந்த சொகுசு பெட்டியில் பயணிக்க விரும்பினால் 2 லட்சம் ரூபாய் வரை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த நிலையில் முதலமைச்சர் வகையின் காரணமாக எழும்பூர் ரயில் நிலையம் முழுவதுமாகவே காவல்துறை கட்டுப்பாட்டிற்கு இன்று மாலை முதல் கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறை, அது மட்டுமல்லாமல் ரயில்வே பாதுகாப்பு படை, சென்னை செக்யூரிட்டி போலீஸ் என 500க்கும் மேற்பட்டோர் இங்கு மாலை முதலே பாதுகாப்பு படையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 2 இடங்களில் பயணிகளின் பெட்டிகளை பரிசோதிக்கக்கூடிய அந்த தற்காலிக இடமும் அமைக்கப்பட்டு பயணிகளின் உடைமைகள் பரிசோதனைக்கு பின்னரே ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் ரயில்வே நடைபாதையில் மோப்ப நாயின் உதவியுடனும் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தென்காசி புறப்படக்கூடிய அந்த பெட்டியில் தற்போது எழுதியுள்ளார். இந்த பொதிகை ரயிலானது இன்று சரியாக 8:40 மணி அளவில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை அவர் மதுரையில் உள்ள அந்த சுற்றுலா மாளிகையில் தங்கி அதன் பின்னர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நாளை மறுதினம் விமானம் மூலமாக சென்னை திரும்ப உள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சர் அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஐ. பெரியசாமி, சேகர் பாபு, அமைச்சர் கே.ஏ. நேரு மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் ஆகியோர் இங்கு உடன் வந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த ரயில்வே நடைபாதை முழுவதுமாக திமுகவின் தொண்டர்கள் கட்சி கொடியை ஏந்தியபடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வழியனுப்பும் விதமாக அவருக்கு ஆதரவான வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தாமஸ், விவரங்களுக்கு நன்றி.